ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதி அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு நன்னாள். இந்து மதம் கடைபிடிக்க கற்றுக் கொடுத்த ஒரு பொன்னான நாளாக, கர்மங்கள் நம்மை பின்தொடராமல் இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாலே அற்புதம்தான். மனதிற்கு உரியவரான சந்திர பகவான் முழு நிலவாக தன்னுடைய முழு ஆற்றலை ஒளி வடிவாக பிரகாசிக்கக்கூடிய நாள் தான் பௌர்ணமி. ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி மாறுபட்ட சக்தியை தரக்கூடிய நாளாக, நிறைவேற்றக்கூடிய நாளாக அமையுது. அந்த வகையில் முழு முதற் சிறப்பு பெற்ற பௌர்ணமியாக இந்த சித்ரா பௌர்ணமி இருக்குது. இந்த சித்ரா பௌர்ணமியில் என்ன அந்தளவுக்கு விசேஷம் அப்படின்னா, சித்திரை மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் உச்சி பொழுதில் குறிப்பிட்ட நேரத்தில் நம்முடைய நிழல் பூமியில் விழாது. அந்த நேரம் மாறுபட்டுகிட்டே இருக்கும். நேரம் மாறுபடும். ஒவ்வொரு இடத்திற்கும் அந்த நேரம் வித்தியாசப்படும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இருக்கிற ஊரில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய நிழல் பூமியில் விழாது. அதுவே ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த நேரம் முன்பின்னாக மாறுபட்டு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் இது நிகழும். நிழல் படியாத மாதம். நிழல் என்றாலே கர்மா. அதனால தான் நிழல் கிரகங்களை நிழல் கிரகங்களான ராகு கேதுக்களை கர்மா அப்படின்னு சொல்கிறோம். கர்மாவை செயல்படுத்தி தரவர் சனீஸ்வர பகவான். கர்ம வினைகளை குறிப்பிடக்கூடியவர்கள் ராகுவும் கேதுவும். அதனால தான் அவங்கள நிழல் கிரகம்னு சொல்கிறோம். அந்த நிழல் நம்மை விட்டு பிரியாமல் நிழல் படியாத ஒரு நேரத்தை கொண்டுள்ள மாதம். வருடத்தில் ஒரே ஒரு நாள் தான் வரும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் வரும். அது சித்திரை மாதத்தில் நிகழும். இதனால் என்ன நன்மை அல்லது இதனால் நமக்கு விளங்கக்கூடிய விஷயம் என்ன? நம்மளுடைய பிறப்பின் ரகசியமே கர்மவினை தான். கர்மவினை இல்லைன்னா நம்ம பிறக்க மாட்டோம். அந்த கர்மவினை நம்முள் முழுமையாக அடக்கி நம்முடைய ஆன்ம சுதந்திரத்திற்கு வழிகாட்டியக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதனால தான் சித்ரா பௌர்ணமியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும் சமயங்களும் இந்த நாளை சிறப்பித்து தான் கூறியிருக்கிறாங்க. புத்தர் ஞானம் பெற்ற நாளாக இந்த நாளை குறிப்பிடுறாங்க. இந்து மதம் ஆன்ம சுதந்திரத்தை பெறுவதற்காக நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நமக்கு குறிகாட்டி சொல்லியிருக்கிறாங்க. ஆன்ம சுதந்திரம் அப்படின்னா நம்முடைய ஆன்மா சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பு. நம்முடைய பிறப்பை வேறறுத்து பிறவாத பெருநிலை பெறுவதற்கு நம்முடைய கர்மா நம்முள் ஒடுங்கி ஆன்ம சுதந்திரத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய கர்மாவை நமக்கு சுட்டி காமிக்கும். அதில் நம்ம எப்படி மீண்டு வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லித்தரும், உணர்த்தும். பிரபஞ்சம் நம்முடன் இரண்டர கலக்கும். ஏதோ ஒரு வழியில் நமக்கு அந்த உண்மையை இந்த பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி விளங்குது. அந்த நாளை குறிப்பிட்டு கொண்டாடக்கூடிய நிகழ்வாக தான் உறவுகள் ஒன்று கூடி இரவு நேரத்தில் சித்ரா அன்னம் என்ற அந்த உணவு பரிமாறக்கூடிய, உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்தாங்க. சாப்பிட்டு சும்மா உட்காந்துருப்போமா? நம்முடைய முன்னோர்கள் அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கை சூழல் நம்மளுடைய வம்சத்தின் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சிருவோம்.
நாம் பேச பேச, அடுத்தவங்க பேச பேச அந்த உறவு முறைகள் எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசுவாங்க, சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா இப்படி. அப்போ நம்முடைய கர்மம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு வம்சத்தினுடைய கர்மா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதில் ஈர்க்கப்பட்டு அந்த சொல்லக்கூடிய விஷயத்தில் ஈர்ப்பு ஏற்பட்டு அதை மேலும் 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 அறிந்து கொள்வதற்கு ஒரு சில பேருக்கு எண்ணம் ஏற்படும். அவங்க சுய முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதுதான் வரலாறு. என்னுடைய பாட்டன், முப்பாட்டன் அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? 7 தலைமுறை கர்மாவையும் ஏதோ ஒரு வகையில் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுவாங்க. அதையும் கடந்து நடக்கும் நிறையா அவங்களுக்கான தேடுதல். அந்த தேடுதலின் உண்மை நிலை அதை பொறுத்து அவங்களுக்கு அந்த கர்மம் என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க வம்சத்தில் என்ன கர்மம் நடந்திருக்குது, சத்கர்மா என்ன, நல்ல கர்மா சுப காரியங்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அசத்கர்மாக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இதுதான் ஆன்ம சுதந்திரத்திற்கான முதல் படியாக இந்த வழிகாட்டுதலை தரக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு சக்தியை பெற்ற தரக்கூடிய நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி திகழுது. நிறைய இதில் ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை உணர்ந்து நம்முடைய கர்மாவும் நம்முடைய வம்சாவளி கர்மாவும் நம்முள் முழுமையாக ஒடுங்கி அதை தீர்க்கக்கூடிய செயல்பாடுகள் எது அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துவதற்கு ஒரு படிநிலை. கர்மா அப்படின்னா நீங்கள் நல்ல கர்மா, நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தாலும் நமக்கு பிறப்பு கிடைக்கும். கெட்ட விஷயத்தை செஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு பிறப்பு கிடைக்கும். நன்மை தீமை கர்மாவில் நல்லது கெட்டது கிடையாது. நீங்கள் நல்ல கர்மா செஞ்சிருந்தாலும் சரி தான், கெட்ட கர்மா செஞ்சிருந்தாலும் சரி தான், பிறப்பு உண்டு. நல்ல கர்மா செஞ்சுருந்தோம் அப்படின்னா நல்ல பிறப்பாக இருக்கும். அந்த பிறப்பு ஒரு சந்தோஷத்தை தரும், கஷ்டப்பட மாட்டோம். கெட்ட கர்மாவில் செஞ்சு நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னா அந்த பிறப்பு கஷ்டப்படுவதற்கான ஒரு பிறப்பாக இருக்கும். இவ்வளோதான். ஆனால் பிறப்பே இல்லாத ஒரு நிலை அப்படின்னா கர்மாவே இருக்கக்கூடாது. கர்மாவை முழுமையாக கழிக்க வேண்டும். அப்போ செயல்படாத ஒரு நிலைக்கு போகணும், சிவமாக மாறணும். இந்த நிலைக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உணர்த்துறது இந்த சித்ரா பௌர்ணமி. சித்தர்களும் ஞானிகளும் இந்த பௌர்ணமி நாளை மிகப்பெரிய அற்புதமாக அதை கொண்டாடுறாங்க. கொண்டாட்டம் என்பது நம்மளுடைய மனதிற்குள் இருக்கணும், தனிமையில் கொண்டாடப்பட வேண்டும். அதனால தான் சித்தர்கள் தனிமையில் இருந்தாங்க, ஞானிகள் தனிமையில் இருந்தாங்க, ரிஷிகள் தனிமையில் இருந்தாங்க. அந்த பாதையில் அவர்களை வழிநடத்துச்சு. அந்த வழிநடத்திய பலனை அவர்கள் கண் முன்னாலே அவர்கள் அனுபவிச்சாங்க. அதனால தான் அதை கொண்டாடினாங்க. மனதிற்குள் அவ்வளோ பூரிப்புகள் அவங்களுக்கு இருந்தது. அவர்களுக்கான ஆன்ம சக்தி அதிகமாச்சு, ஆன்ம பலம் அதிகமாச்சு. அவருடைய சொல் பலிச்சது, சொல் பலிதம் இருந்தது, வாக்கு பலிதம் இருந்தது, அவருடைய சொல் உண்மை இருந்தது, உண்மை சத்தியமாக இருந்தது. அந்த ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த பௌர்ணமி தினங்கள் நமக்கு உதவி செய்து, அதை அறிந்த முன்னோர்கள் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயத்தை நமக்கு உணர்த்துது, போதிக்குது. அதனால தான் பௌர்ணமி நாட்களில் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நாளாக இருக்குது. எல்லோரும் அமைதியாக சிந்தித்து பார்க்கணும். அதனுடைய தாத்பரியம், அதனுடைய அற்புதம் புரியும். சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க.